ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பாத்துக்கிட்டு இருந்த அந்த கில்லர் பாராடாக்ஸ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த விஷுவலி சேலஞ்ச் பொண்ணு கிட்ட தான் அந்த சுத்தியல் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம டேங்குக்கு தெரியாது. இப்ப நம்ம டேங்க தான் காட்டுவாங்க. அவனுக்கு அப்படியே மனசே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். சரி நம்ம அம்மாவையான்னு பார்க்க போலாமே அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போவான். ஆனா அவங்க அம்மாவா, பிள்ளை என்ன பண்ணிட்டு வந்திருக்கு, பிள்ளை எவ்வளவு மன கஷ்டத்துல இருக்கு அப்படி எதையுமே பார்க்க மாட்டாங்க. டே பரவாயில்ல, நல்ல வேலையா நீ வந்துட்ட, இந்த குப்பையை போய் அப்படியே அந்த தெரு ஓரத்துல போட்டு வந்துடுறியா அப்படின்ட்டு ஒரு குப்பை கவரை கொடுத்துட்டு அவங்க வாட்டுக்குள்ள போயிருவாங்க. நம்ம ஹீரோ யோசிப்பான், நான் இங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்கேன், எங்க அம்மா வேற, சரி அப்படின்னு சொல்லி குப்பை தட்டி கிட்ட போவான். ஆனா அங்க போனா அந்த குப்பை தட்டிக்குள்ள கூட இவன் கொன்னவனோட மூஞ்சிதான் நம்ம டேங்குக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம டேங்க் இன்னும் அந்த கோடையில இருந்து வெளியே வராத அளவுக்கு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவ் ஜாங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். என்னன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு போல பல வருஷமா. ஆனா அவனை பார்த்தா அவங்க அப்பாக்கா எதுவும் ஃபீல் பண்ற மாதிரியே தெரியாது. அவன் வாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து உட்காந்து போன் தான் நோண்டிக்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா கூட திட்டுவாங்க, டே நீ எப்பயாண்டு அவங்க அப்பாவை பார்க்க வர, அட்லீஸ்ட் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்பாங்க. அதுக்கு நம்ம டிடெக்டிவ் ஜாங்க, நான் வாங்கிட்டு வந்தா மட்டும் நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அந்த ஆளுக்கு தெரியவா போகுது, சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவான். இதுலயே நம்ம நல்லா தெரிஞ்சிரும் நம்ம டிடெக்டிவ் ஜாங்குக்கும் அவங்க அப்பாவுக்கும் அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூதாலாம் இல்ல அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம டேங்கியும் அவனோட அம்மாவையும் தான் காட்டுவாங்க. வீட்டுல சும்மா தானே இருக்க, வா என் கூட சர்ச்சுக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மா சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. அங்க வச்சு அவங்க அம்மா, இங்க பாரு நீ நல்லா படிச்சு சம்பாரிச்சு எனக்கு உங்க அப்பாவுக்கு எது செய்யணும்னு அவசியமே கிடையாது, நாங்க எங்களை பாத்துக்குவோம், ஆனா எங்களுக்கு அடுத்து உன்னை யார் பாத்துக்குவா, அதனால ஓ லைஃப நீ தான் பாத்துக்கணும், நீ ஒழுங்கா வேலைக்கு போற மாதிரியும் தெரியல, ஒழுங்கா காலேஜுக்கு போற மாதிரியும் தெரியல, அட்டெண்டன்ஸ் எல்லாம் கம்மியாகிற மாதிரி இருக்குன்ட்டு கம்ப்ளைண்டா வருது, நீ தான்ப்பா பாத்து இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ மனசுலயா, நான் எப்படியான்ட்டு இந்த பிரச்சனையில எல்லாம் தப்பிச்சு அந்த ஊரை விட்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். அப்பதான் அவங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, ஆமா நான் கேள்விப்பட்டேன்ப்பா, நீ வேலை பாக்குற இடத்து பக்கத்துல ஏதோ ஒரு கொலை நடந்துருச்சாமே, ஆனா அதை பத்தி சுத்தி இருக்கவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா அந்த கிம் ஜின்ங்கிற ஆளுக்கு அதெல்லாம் தேவைதானாமே, ஏன்னா அவர் ஒரு சீரியல் கில்லரா, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கடவுளோட வேலையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே இதெல்லாம் கேட்கிறப்ப நம்ம ஹீரோக்கே, அப்ப ஒருவேளை நம்ம அவனை கொலை பண்ணதும் ஒரு விதத்துல நல்லதுதான் போலயே அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டே மாற ஆரம்பிச்சிரும். அடுத்து அப்படியே இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. அங்க டிடெக்டிவ் ஜாங்க மித்த எல்லாருமே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஹையர் அபிஷியல் வருவாரு. இவர் நம்ம கேப்டன்னே வச்சுக்கலாம். அவர் வந்து நம்ம டிடெக்டிவ் ஜாங்க கிட்ட, நீ அந்த கேஸ்ல இருந்து வெளியே வா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ அவனை பத்தின கேஸ்லயே ஸ்டக் ஆகிக்கிட்டே இருப்ப, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுல இருந்து மூவ் ஆன் ஆயி வா அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்டன் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்மளுக்கே இதெல்லாம் கேட்க ஒருவேளை இவங்க நம்ம ஹீரோ பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்பதான் இதெல்லாம் கேட்ட அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ், என்ன சார் ஆச்சு, யார பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ் பார்க் கிட்ட கேட்பானா. அப்பதான் அவன் சொல்லுவான், என்னன்னா நம்ம டிடெக்டிவ் ஜாங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே ஒரு எக்ஸ் போலீஸ் மேல தேடிக்கிட்டு இருக்கானா, அவன் மேல ஏதோ ஒரு கேஸ் இருக்கு போல, அதை பத்தி தான் இப்ப நம்ம கேப்டனும் இந்த டிடெக்டிவ் ஜாங்கும் பேசியிருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோ பரவாயில்லாம மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிட்டான். அப்பாடா இனி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அந்த கேஸும் க்ளோஸ் ஆயிருச்சு, சரி முதல்ல நம்ம போன் உடஞ்சிருச்சுல, ஒரு புது போன் வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு புது போன் ஒன்னு வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போவான். இப்ப அங்க போனோனையும் அப்படியே அவனோட ரெகுலர் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவானா. அப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில் போடலாம்னு சொல்லி வருவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொருள்லாம் எடுத்து கொடுத்துட்டு காசு வாங்குறதுக்கு அந்த கஸ்டமரோட மூஞ்ச பாப்பான். பார்த்தா நம்ம டேங்குக்கு செம ஷாக்கு. என்னன்னா அது வேற யாருமே இல்ல, அந்த விஷுவலி சேலஞ்ச் பொண்ணுதான். இருந்தாலும் நம்ம டேங்க் அப்படியே பயத்தை வெளியே காமிச்சிக்காம, இந்தாங்க மேம் உங்க பொருள் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொடுப்பான். ஆனா அந்த பொண்ணை பொருளை கொடுத்துட்டப்பா தம்பி, அப்படியே 2 லட்சத்தையும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நம்ம டேங்க் இப்பயும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க மேடம், 2 லட்சம் நான் எதுக்கு உங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதாவது என்னன்னா, இங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே எனக்கு சுத்தமா கண்ணு தெரியாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது, எனக்கு பாதி கண்ணு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுங்கிறது எனக்கு தெரியும். சோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேசுறேன்ட்டு. அதனால நாளைக்குள்ள 2 லட்சத்தை ரெடி பண்ணிரு, இல்லனா அந்த காணா போன சுத்தியல் எங்க இருக்குன்ட்டு போலீஸுக்கு தெரிய வரும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டிட்டு போவா. இதுலயே நம்ம டேங்க் கண்டுபிடிச்சிருவான், ஓகே இவகிட்டதான் அந்த சுத்தியல் இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து நம்ம டேங்குக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குமே மெசேஜ் போட்டு விடுவான், உங்ககிட்ட ஏதாவது காசு இருந்தா கொடுங்கடா அப்படின்ட்டு. சரி ஒரு சோர்ஸை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா பத்தாது அப்படின்ட்டு இப்பதானே புதுசா மொபைல் வேற வாங்கிட்டு வருவான். அந்த கடைக்காரன்கிட்ட போய் இந்த போன் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு காசை மட்டும் திரும்பி கொடுங்க அப்படிலாம் கேட்பான். ஆனா ஒன்ஸ் போனை வாங்கி யூஸ் பண்ணிட்டா யாரு திரும்பி ரீஃபண்ட் கொடுப்பா. நம்ம டேங்குக்கு என்ன பண்றதுனே தெரியாது. சரி அட்லீஸ்ட் நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயான்னு போய் அட்வான்ஸா ஏதாவது கேட்டு பாப்போம் அப்படின்ட்டு அங்க போய் கேட்பான். ஆனா அந்த பாசா, இந்த சோழியே ஆகாது தம்பி, இப்படிதான் 3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு அட்வான்ஸா காசு கொடுத்தேன், காசை வாங்கினதோட சரி, அடுத்து ஆளை கண்ணில் பார்க்கவே முடியல, நீ நல்ல பையன் தான், இருந்தாலும் அட்வான்ஸா நிறைய அமௌண்ட் கொடுக்கறதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கே தம்பி, அதனால அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸும் சொல்லிடுவான். இப்ப பணத்துக்கு என்ன பண்றேன்னு தெரியாம நம்ம டேங்க் தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். இதுல அவன் ஃப்ரெண்டு வேற கால் பண்ணுவான். நம்ம டேங்க் அட்டன் பண்ற மாதிரியே இருக்காது. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு ஏதோ மெயின் எக்ஸாம் போல, அதுக்காக அவன் ஃப்ரெண்டு பல தடவை கால் பண்ணிருப்பான். ஆனா இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற நிலைமையில அவனுக்கு எக்ஸாமா முக்கியம், அதனால அந்த கால் அட்டன் பண்ணாம திரும்பி இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கே போவான். அங்க போய் வேவேமா அவனோட பாஸ்புக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்ப அடுத்து அப்படியே பேங்க்குக்கு தான் வருவான். என்னன்னா ஸ்டார்டிங்ல இவன் கனடா போகணுங்கிறக்கா கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருப்பான்ல,
வச்சிருப்பாங்கல்ல, அதுல இப்ப கிட்டத்தட்ட 1.25 லட்சம் இருக்கும். அதை அப்படியே எடுத்துருவான். பேலன்ஸ் பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நல்ல வேலையா அந்த சூப்பர் மார்க்கெட் பாஸ் என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல, சரி பாவம் பையன் கேட்டுட்டான் அப்படின்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் போட்டு விட்டுருவான். அப்புறம் என்ன, இப்ப இப்படியே 2 லட்சத்தை நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டான். அடுத்து இப்ப அப்படியே ஈவினிங் ஆயிரும். நம்ம டேங்கா சூப்பர் மார்க்கெட்ல தான் வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வருவாளா வரமாட்டாளா, வந்தா பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவுல இவனோட ஃப்ரெண்டு வேற கால் பண்ணிட்டே இருப்பான். ஆனா இவன் அந்த கால் அட்டன் பண்ணவே மாட்டான். அந்த பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப திடீர்னு யாரோ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கும். இவன் வேகமா போய் பாப்பான் யாருன்ட்டு. ஆனா வந்தது அந்த பாஸ். அவன் வந்து நம்ம டேங்கு கிட்ட, நீ என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு, எதுக்கு வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கு, போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு விடுவான். சரி அவ வரல, நம்ம உள்ள போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம டேங்கு திரும்புறப்ப அந்த பாஸ் ஒண்ணு சொல்லுவான், டே என்னன்னே தெரியல, வெளியே ஒரு பொண்ணு நாயை வச்சுக்கிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நம்ம டேங்க் அடிச்சு புடிச்சு வெளியே ஓடி போய் பார்ப்பான். ஆனா அங்க அந்த பொண்ணு இருக்க மாட்டா. ஆனா அதுக்கு பதிலா டேபிள்ல ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும். அதை அந்த பொண்ணு தான் விட்டுட்டு போயிருப்பா. இதுதான் என்னோட வீட்டு அட்ரஸ், இங்க வந்து சேரு அப்படின்ட்டு. அடுத்து அப்படியே இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம டிடெக்டிவ் ஜாங் ஏதோ ஒரு ஃபைல பாத்துக்கிட்டு இருப்பானா, அப்ப அவன் பக்கத்துல இன்னொரு ஃபைல் இருக்கும். அதை வந்து அந்த கேப்டன் எடுத்து பார்ப்பான். அந்த ஃபைல் எதை பத்தின ஃபைல்னா 2004ல ஏதோ ஒரு போலீஸ் மேல ஒரு தாக்குதல் நடந்திருக்கும். அது சம்பந்தமா ஒரு கேஸ் ஃபைல் போல. இப்ப இதை பார்த்தனையும் கேப்டன் நம்ம டிடெக்டிவ் ஜாங் கிட்ட தான் சொல்லுவான், பல வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன கேஸ ஏன்டா இன்னும் பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்க, உங்க அப்பாவுக்கு நடந்தது அநியாயம் தான், ஆனா அவன் தான் எங்க இருக்கானே தெரியலையே, இந்த கேஸ விட்டுட்டு வேற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம டிடெக்டிவ் ஜாங் வந்து ஒரு எக்ஸ் போலீஸ் மேன தேடிக்கிட்டு இருக்கான்ல, அது வேற யாருமே இல்ல, இவங்க அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம படுத்திருக்காருல, அதுக்கு காரணமானவன் தான் போல. அதனாலதான் இந்த கேஸ் நம்ம டிடெக்டிவ் ஜாங் விடுற மாதிரியே தெரியல. அடுத்து இப்ப நம்ம டேங்க தான் காட்டுவாங்க. அந்த விஷுவலி சேலஞ்சு பொண்ணு வீட்டுல தான் இருப்பான். அங்க போனனையும் அந்த பொண்ணு ஏதோ கெஸ்ட் வந்திருக்க மாதிரி, இந்த காஃபி குடி பொறுமையா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம டேங்கா அப்படியே பேரஞ்ச மாதிரியே தான் உட்காந்துருப்பான், ஒரு பதில் பேச மாட்டான். அந்த பொண்ணு, என்னையா இது, எனக்கு பல வருஷமா பேச்சு தனக்கு ஆளே இல்ல, சரி நீ வந்திருக்கன்னு பேசுவோன்னு பார்த்தா நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற, சரி அப்ப நீ எதுவுமே பேச மாட்டியா, அப்ப இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு கண்டிப்பா வாயில இருந்து பதில் வரும். அன்னைக்கு அங்க 2 டெட் பாடி இருந்துச்சாமே, நீ ஒருத்தனை கொலை பண்றதா நான் பார்த்தேன், அப்ப இன்னொருத்தனையும் நீ தான் கொலை பண்ணியா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பாளா. இப்பதான் நம்ம டேங்க் வாயவே திறப்பான். இல்ல இல்ல அந்த ஆளை நான் கொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே அந்த பொண்ணு அப்படி நக்கடா சிரிச்சுக்கிட்டு, ஓ பரவாயில்லையே உனக்கு பேசலாம் தெரியுமா, நான் கூட எங்க 2 நாள்ல நீ ஊமையாயிட்டியோன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேங்க போட்டு கலாய்ச்சிக்கிட்டே தான் இருப்பா. நம்ம டேங்குக்கு ஒரு பக்கம் கடு பேறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் இப்ப நம்ம கிட்ட வசமா சிக்கிட்டோம், அதனால கண்ட்ரோல் பண்ணி அமைதியா உட்காருவோன்ட்டு பொறுமையா இருப்பான். அடுத்து அந்த பொண்ணு, சரி வந்த வேலையை பார்ப்போம், காசெல்லாம் எடுத்து வை, கரெக்டா இருக்கான்னு பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அடுத்து நம்ம ஹீரோ அவ கண்ணு முன்னாடியே எல்லா பணத்தையும் வச்சு எண்ணி கொடுத்துருவான். நம்ம டேங்கு கூட சரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு, அப்புறம் என்னங்க உங்களுக்கு எனக்கு டீல் முடிஞ்சிருச்சு, இனி இதை பத்தி வெளியே யார்ட்டையும் வாய திறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு அந்த பொண்ணு, ஓகேப்பா தம்பி, இதை பத்தி நான் வெளியே சொல்லவே மாட்டேன், பட் ஆனா நீ மாசம் மாசம் எனக்கு கரெக்டா 2 லட்சத்தை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டானே நம்ம டேங்குக்கு ஒரு செகண்ட் தலையே சுத்திரும். ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரெடி பண்றதுக்கே இவனுக்கு போதும் போதுன்னு ஆயிருச்சு, இதுல இவ மாசம் மாசம் வேற கேக்குறா. நம்ம டேங்கு, ஏன் மாசம் மாசம் 2 லட்சம் என்னன்னு எப்படி ரெடி பண்ண முடியும், உனக்கு என்ன எல்லாம் ஈஸியா போயிருச்சா, அந்த சுத்தியில கூட இதான் நம்ம டீல் முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அந்த பொண்ணா, டே யாரான்ட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்கு வெறும் 2 லட்சம் மட்டும் வாங்குவாங்களா, இங்க பாரு இந்த சுத்தியல் என்கிட்டதான் இருக்கு, ஒழுங்கா மாசம் மாசம் 2 லட்சம் கொடுக்கறதா இருந்தா கூடு, இல்லனா இப்பயே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவேன்பா அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டுவா. நம்ம டேங்கு பாப்பா இது சரிப்பட்டு வராதுன்ட்டு டக்குன்னு அவ கையில அந்த சுத்தியில புடிங்கிட்டு, இந்த உன் பணம் 2 லட்சம், இதுக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டை விட்டு கிளம்ப பாப்பானா. ஆனா அப்ப அந்த பொண்ணு, உங்க அம்மா எவ்ரி சண்டே இந்த பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு தானே வருவாங்க, உங்க அக்காவுக்கு வேற இன்னும் 2-3 வாரத்துல கல்யாணம்னு நினைக்கிறேன், சரி உன் குடும்பம் நாசமா போன்னு எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும், நீ டீலுக்கு ஒத்துக்கலன்னா என்ன, நான் அவங்க கிட்ட போய் டீல் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் என்ன, நம்ம டேங்குக்கு வேற வழியே இருக்காது, அப்படியே போன ஸ்பீட்லயே திரும்பி இவகிட்டே வந்துருவான். இப்ப நம்ம டேங்க் இப்படி வேற பண்ணிட்டானா. உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப திமிரி ஏறிடும். நீ என்ன நினைச்ச, அந்த சுத்தியில என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டா நீ தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா, இப்ப கூட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அன்னைக்கு நீ தான் கொலை பண்ண, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்னா போதும், அடுத்து அவங்க இன்வெஸ்டிகேஷனை திரும்பி ஆரம்பிப்பாங்க, எல்லாமே ஒன்ன பாயிண்ட் பண்ணி தான் வரும். சோ உனக்கு பிரச்சனை வராம இருக்கணும்னா மூடிக்கிட்டு நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும். இன்னையில இருந்து நீ வெளி உலகத்துக்கு வேணா டேங்கா இருக்கலாம், ஆனா எனக்கு என் வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டி மாதிரியே தான் நீ ஒரு நாய்க்குட்டி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரியே தான் பேசுவா. ஆனா இவ இப்பெல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசணும், நம்ம டேங்க் அவனோட கண்ட்ரோல லூஸ் பண்ணிடுவான். அடுத்து என்ன, அந்த கொலை நடந்த மாதிரி தான் டக்குன்னு சுத்தியில எடுப்பான், ஒரே போட அந்த பொண்ணுக்கு, அவ்வளவுதான். இப்ப அந்த பொண்ணோட சோழியும் முடிஞ்சு. அதுக்கடுத்து நம்ம டேங்க் ஒரு செகண்ட் கூட அங்க டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டானே, டக்குன்னு அந்த சுத்தியலையும் அந்த பணத்தையும் அப்படி ஃபுல்லா எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போயிருவான். ஆனா கடைசியா போறப்ப என்ன பண்ணிருவானா, தெரியாம அந்த கதவை திறக்கிறப்ப அவன் கையில ஏற்கனவே ரத்தமா வேற இருக்குமா, அந்த கையோடய போய் திறந்துருவான். அவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அங்க ஈஸியா பதிஞ்சிரும். அடுத்து அப்படியே ஒரு 4-5 நாள் ஆயிரும். ஆனா இந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லி இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த பால் பாக்கெட் வைக்கிறவன் மட்டும் என்னடா 4-5 நாள் பால் பாக்கெட் எடுக்காம இருக்கு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெளியே எட்டி பாப்பான். பார்த்தா அங்க அந்த பொண்ணு செத்து கிடக்கும். அப்புறம் என்ன, உடனே அவன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான். நம்ம டிடெக்டிவ் ஜாங்கும்
அவனோட அசிஸ்டன்ட்டும் இப்ப இன்வெஸ்டிகேட் பண்றக்கா இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அடுத்து இப்ப அங்க இருக்க டிடெக்டிவ்ஸ் எல்லாருமே அந்த பொண்ணோட வீடு அப்படி ஃபுல்லா சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டாக் எல்லாரையும் தள்ளி விட்டு அந்த லான்ல போய் எதையோ தோண்டிக்கிட்டு இருக்குமா. இந்த டாக் என்னடா இப்படி வெறி பிடிச்ச மாதிரி எதையோ போய் தோண்டுது அப்படின்ட்டு அந்த டிடெக்டிவ் எல்லாம் போய் பார்த்தா எல்லாருக்கும் செம ஷாக்கு. அங்க ஒரு எலும்பு கூடு இருக்கிற மாதிரி தெரியும். இது என்னடா கேஸ் வேற எங்கேயோ போகுது அப்படின்ட்டு டக்குன்ட்டு அப்படி ஃபாரன்சிக் டீமை வர சொல்லி இது யாரோட எலும்பு, இந்த டிஎன்ஏ எல்லாம் செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஹீரோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த டோர் கதவுல இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனா இங்கதான் நம்ம ஹீரோட லக்கு அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் போல. என்னன்னா இந்த பொண்ணு இறந்து போய் 4 நாள் ஆயிடுச்சுல, அந்த டாக் சாப்பிடாமே இருந்தனால என்ன பண்ணி இருந்திருக்கும்னா இந்த வீட்டுல எங்கெங்கெல்லாம் ரத்தம் இருந்துச்சோ அதெல்லாம் போய் அப்படியே லிக் பண்ணி கிட்டத்தட்ட முக்காவாசி எவிடன்ஸை லிக் பண்ணி அழிச்சிருக்கும் போல. சோ அதனால இப்போதைக்கு அவங்களால யார் இந்த கொலையை பண்ணா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம டேங்க தான் காட்டுவாங்க. அவன் ஒரு கொலை பண்ணப்பயே பாதிக்கு இருக்கா இருந்தான். இப்ப 2 கொலையை வேற பண்ணிட்டானா அவ்வளவுதான், சுத்தமா அவனுக்கு ஃபுல் ஹாலுசினேஷன் தான். இப்ப அவனுக்கு எங்க திரும்பினாலும் அந்த பொண்ணே தான் தெரியற மாதிரி இருக்கும். இது பத்தாதுன்ட்டு இவங்க பாஸ் கிட்ட இருந்து பல கால் வரும், இவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பல கால் வரும், எதுவுமே அட்டன் பண்ண மாட்டான். அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கியே கிடப்பான். இதுல நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வேற, என்னடா நம்ம கொலை பண்ணி 4-5 நாள் ஆச்சு, இன்னும் நம்மள அரெஸ்ட் பண்றதுக்கு யாருமே வரலையே. ஒரு கொலையை பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம், 2வது டைமும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சரி நம்மளே நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், கண்டிப்பா ஜெயில கழிதான் அப்படின்ட்டு அவனும் முடிவு பண்ணிடுவான். ஆனா இப்படியே தான் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயத்துல இருந்த நம்ம டாங்க அடுத்து சரி நம்ம பேசாம சூசைட் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு கயிறெல்லாம் கட்டி பேசாம தொங்கிடலாம் அப்படின்னு முடிவே பண்ணிடுவான். ஆனா பாவம் அதை கூட அவனால ஒழுங்கா பண்ண முடியாது. நம்ம ஹீரோக்கு கொலை பண்றதுலாம் நல்லா ஈஸியா வருது, ஆனா சூசைட் பண்றது மட்டும் ஒழுங்கா வர மாட்டேங்குது போல. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவை தேடி அவன் ஃப்ரெண்ட் இந்த வீட்டுக்கே வந்துருவான். ஆனா நம்ம டாங்க தான் உள்ள கயிறெல்லாம் தொங்க விட்டுருக்காரு. அதனால ஃபுல் கதவை திறக்காம அப்படி பாதி கதவை மட்டும் திறந்து இப்போ உனக்கு என்னடா வேணும், இந்த அந்த பணத்தை வச்சுக்கோ, இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம டேங்க் இப்படி பணத்தை தூக்கி போட்டோன்னே அவன் ஃப்ரெண்டு கடுப்பாயிரும். உடனே அவன் கடுப்புல நம்ம டேங்க போட்டு அடிச்சு நீ என்னை பத்தி என்னடா நினைச்ச, என்னடா ஒரு வாரமா காலேஜ் பக்கம் ஆளையே காணும், போனும் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு ஒரு அக்கறையில வந்து பார்க்க வந்தா ரொம்ப திமிரு பிடிச்சு காசை தூக்கி போடுறியா, இப்படியே நீ கிறுக்கு பிடிச்சாப்ல இரு, கடைசியில யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க, உன்னதான் தேடி வந்தேன் பாரு அப்படின்ட்டு திட்டிட்டு போவானா. ஆனா அப்ப நம்ம டேங்க் நீ என்ன திட்டுறியா, நீ என்ன அவ்வளவு பெரிய அறிவாளியா, நம்ம ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப உன் டேப காணோம்னு சொல்லி ஹோல் ஸ்கூலே தேடினியே, ஆனா அந்த டேப ஆட்டையை போட்டதே நான் தான், அது கூட தெரியாம இத்தனை வருஷமா நீ என் கூட இருந்திருக்க, நீ ஏன்னா எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி இவனும் கோவத்துல பேசுவானா. ஆனா அதுக்கு அந்த ஃப்ரெண்டு நீ தான் அந்த டேப் எடுத்தேன்னு எனக்கு அப்பவே தெரியும்டா, இருந்தாலும் ஃப்ரெண்டுங்கிறக்காக நான் எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு உன்னோட சுயரூபம், நீ ஒரு மோசமான சாடிஸ்டா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு கிளம்பிடுவான். நம்ம ஹீரோ கூட நினைச்சிருப்பான் நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் நம்ம மாட்டிக்காம தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப இதை கேட்டோன்னு அவனுக்கு ஐயோ அப்ப நம்ம பண்ற தப்புலாம் வெளியே வந்துருமா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. அந்த டாக இப்ப இத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வச்சிருப்பாங்களா. சரி இனி இது இங்க இருக்க வேண்டாம், ஏதாவது ஒரு டாக் ட்ரைனிங் சென்டர்ல போய் விட்டுருங்க அப்படின்ட்டு டிடெக்டிவ் பார்க்க தான் அனுப்புவாங்க. அடுத்து அந்த டிடெக்டிவ் பார்க்கும் அந்த டாகை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ரோட்ல நடந்து போய்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த டாக் திடீர்னு எதையோ சென்ஸ் பண்ணி வேகமா அவனை ஏதோ ஒரு பாரை நோக்கி எடுக்கும். ஆனா அந்த டிடெக்டிவ் பார்க்கு போன் பேசிக்கிட்டே அதை பெருசா கவனிக்காம ஏன் அங்கிட்டலாம் போகாதவா இங்கிட்ட அப்படின்ட்டு இன்னொரு சைடு இழுத்துட்டு போயிருவான். ஆனா அந்த டாக் எதை சென்ஸ் பண்ணி அந்த பாரை பார்த்திருக்கும்னா நம்ம டேங்கும் அந்த பார்ல தான் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இது பார்த்தாதுன்ட்டு இப்ப புதுசா வேற நம்ம டேங்குக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா அவன் பாஸ் கிட்ட இருந்து அவன் காசு வாங்கியிருந்தாங்களே, காசு வாங்கினதோட சரி இவன் லைஃப்ல நிறைய பிரச்சனை வந்துருச்சா, அதனால அடுத்த அணில இருந்து வேலைக்கு வேற போயிருக்க மாட்டா. அப்புறம் என்ன என் காசை தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்லி அந்த பாஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. இப்ப அதனால நம்ம டேங்குக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், உங்க மேல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, நீங்க சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம டேங்கோட மைண்ட் வாய்ஸ் டே பணத்தை ஆட்டையை போட்டுட்டேன்னு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, நான் ஏற்கனவே கொலையை பண்ணிட்டு வந்து இங்க தலைமறைவா உட்காந்துருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் கவலையில உட்காந்துருப்பான். அடுத்து அப்படியே அந்த டாக கூட்டு போய்கிட்டு இருந்த அந்த டிடெக்டிவ் பார்க்க தான் காட்டுவாரு. அவர் போய்கிட்டு இருக்கப்ப பின்னாடி யாரோ 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த டீனேஜ் பசங்க நம்ம டிடெக்டிவ் ஜாங்க கிட்ட கூட லைட்டர் கேட்டு வம்பிழுத்திருப்பாங்க, அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்கல்ல. அந்த பசங்க இப்ப டிடெக்டிவ் பார்க்க பார்த்துட்டு இவன் தான் அன்னைக்கு எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மண்டில 2 கொடுத்தான், இன்னைக்கு நம்ம கிட்ட வசமா மாட்டிருக்கான் அப்படின்ட்டு ஏற்கனவே ஃபுல் குடிபோதையில இருப்பாங்களா இவங்க 2 பேரும். என்ன பண்றோங்கிறது தெரியாம ஒரு பாட்டில் எடுத்து அப்படியே உடைச்சு அந்த டிடெக்டிவ் பார்க் வயிற்றுலேயே சொருகிடுவாங்க. இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த விஷுவலி சேலஞ்சு பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு 2 எலும்பு கூட எடுத்திருப்பாங்கல்ல, அது யாரோடதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது அந்த பொண்ணோட அம்மா அப்பாவோடது அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும். என்னன்னு டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணக்கிறது தான் தெரியும் அவங்களோட இன்சூரன்ஸ் பணத்துக்காக இந்த பொண்ணு தான் அவங்க அம்மா அப்பாவை போட்டு தள்ளியிருப்பா. அப்புறம் என்ன அவங்க டெட் பாடியை அவளோட வீட்டுல வேற புதைச்சு வச்சிருந்திருப்பா. அடுத்து எப்பயும் போலதான் இந்த நியூஸ் அப்படி எல்லா சோசியல் மீடியாலையும் வந்துருமா. இதை நம்ம டேங்க் கரெக்டா நோட் பண்ணிடுவான். இப்ப அவனுக்கு அப்படியே மைண்ட் வாய்ஸ் என்னடா இது, நான் யார் யாரெல்லாம் கொலை பண்றேனோ அவங்க எல்லாருமே மிகப்பெரிய தப்ப பண்ணிட்டு மறைஞ்சு வாழ்றவங்க தான் இருக்காங்க, அப்ப ஒருவேளை நம்ம பண்ற கொலையெல்லாம் ஒருவேளை நல்லதாதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் மைண்ட் அப்படியே ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிடுவான். அடுத்து என்ன இப்ப நம்ம டேங்க் அவன் அப்படியே ஒரு பெரிய கடவுள் மாதிரி இமேஜின் பண்ணிக்குவான். கரெக்டா இந்நேரம் பார்த்ததா திரும்பி அந்த டீனேஜ் பசங்க ஒரு போலீஸ் ஆபீசரே குத்திட்டோம் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு பயம் கூட இல்லாம தெனாவட்டா ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ஆப்போசிட்ல நம்ம டேங்க் அவனும் கொஞ்சம் குடிச்சிட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பானா. இதை பார்த்து அந்த டீனேஜ் பசங்க, டே அவன் தனியா தான் வரான், அவன் கிட்ட ஏதாவது காசு இருக்கும், அப்படியே அவனை அடிச்சு ஆட்டைய போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட போய் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா இந்த டீனேஜ் பசங்களை பார்த்தோன்னே நம்ம டேங்க் கண்டுபிடிச்சிருவான், இவங்க ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க கையிலயும் ஷர்ட்லயும் கொஞ்சம் லைட்டா ரத்தக்கரை இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தனையும் நம்ம ஹீரோக்கு அப்படி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வரும். நம்ம ஹீரோ வேற ஏற்கனவே ஒரு கடவுள் அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கான். இப்ப அது பத்தாதுன்ட்டு ஒரு கூஸ் பம்ப் சென்சேஷன் வேற இவனுக்கு வந்துருச்சா. அப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த ரெண்டு டீனேஜ் பசங்களும் ஒரு ஓரமா செத்து கிடப்பாங்க. இதையும் நம்ம டிடெக்டிவ் ஜாங் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வருவாரு. ஆனா இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நம்ம டேங்க் அப்படியே இப்பதான் குடி மயக்கத்துல எந்திரிச்சோன்னு அவன் பக்கத்துல ஒரு செங்கலை பாப்பான் ரத்தக்கரையோட. அப்புறம் தான் நம்ம டேங்குக்கு ஞாபகமே வரும், ஆஹா நம்ம நைட்டு இன்னொரு பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அடுத்து இப்ப இன்னொரு சுத்தி பாப்பானா ஒரு பேப்பர் வேற கிடக்கும் அந்த கல்லு பக்கத்துல. அந்த பேப்பர் ஓபன் பண்ணி பார்த்தா உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஐடிக்கு டெக்ஸ்ட் பண்ணு, ஒன்லி ஃபார் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். அப்புறம் தான் நம்ம டேங்க் இன்னும் நல்லா யோசிச்சு பார்ப்பான், நேத்து அந்த கொலை பண்ண இடத்துலயே மயங்கி விழுந்திருப்பான். ஏன்னா ஃபுல் மப்புல, அதனால வேற யாரோ தான் இவனை கைத்தாங்களா வந்து இவன் வீட்டுல போட்டிருந்திருப்பாங்க. இப்ப இதெல்லாம் ஞாபகம் வந்தாலே நம்ம டேங்குக்கு, என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா, இப்பதான் ஒருத்தனை கொலை பண்ணதை ஒருத்தி பாத்துட்டான்ட்டு அவளை போட்டு தரனு, அப்பாடா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்த்தா இப்ப இன்னொரு கொலையை பண்ணி அதை வேற ஒருத்தன் பார்த்து தொலைஞ்சிருக்கானே, இனி என்னெல்லாம் நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டேங்க் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. முதையாண்டு ஒரு கொலை, ஆனா இப்ப கிட்டத்தட்ட நம்ம டேங்க் 4 கொலையை பண்ணிருக்கான். இதுல இருந்து நம்ம டேங்க் தப்பிப்பானா மாட்டானா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.